நான் 16 வயது இருக்கும் பொழுது எனது அப்பா அம்மா இறந்து விட்டார்கள். அந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் இருண்ட நாள். என் உலகம் முழுவதும் சரிந்து விட்டது போல் இருந்தது. அதன் பிறகு என் மாமா மற்றும் மாமி என்னை அவர்களின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அவர்களின் வீடு எனக்கு புதிதாக இருந்தது. ஆனால் அது என் இதயத்தை நிறைக்கவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு யாரோ ஒருவன் என் அறைக்கு வந்து என்னை நாசமாக்கத் தொடங்கினான். இது சில முறை தொடர்ந்தது. ஆனால் எனக்கு இதை யார் செய்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒரு நாள் நான் தைரியமாக போராடினேன். அப்போது நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் அது வேறு யாரும் இல்லை. என் என் பெயர் நீலா. நான் 16 வயதில் இருந்தாலும் முழுமையான உடல் வளர்ச்சியுடன் இருந்தேன். நான் என் வயதை விட பெரியவளாக தோன்றினேன். நான் என் அப்பா அம்மாவின் மிகவும் பிரியமான மகளாக இருந்தேன். எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான். எங்கள் சிறிய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தின் மீது யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை. நான் சிறுவயதிலிருந்தே மிகவும் மிருதுவான குணம் கொண்ட பெண்ணாக இருந்தேன். இந்த குணத்தின் காரணமாக நான் எளிதில் யாருடனும் நட்பு கொள்ள முடியாது. யாருடனும் விரைவாக நெருக்கமாக மாற முடியாது. எனக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. இந்த பழக்கத்தால் என் அம்மா அப்பா என்னை பற்றி நிறையவே கவலைப்பட்டார்கள். ஏனென்றால் நான் மிகவும் பயந்தவளாக இருப்பதால் யாரும் எளிதில் என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மேலும் யாராவது என்னுடன் அப்படி நடந்து கொண்டால் நான் பயத்தால் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்றும் அவர்கள் கருதினார்கள். அதுவும் உண்மைதான். நான் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் என் அம்மா என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்பார். பஸ்ஸில் யாராவது ஏதாவது சொன்னார்களா, வழியில் யாராவது சந்தித்தார்களா, யாராவது தவறாக தொட்டார்களா என்று கேட்பார். பிறகு அவர் என்னிடம் அன்பாக விளக்குவார். ஏதாவது நடந்தால் பயப்படாமல் என்னிடம் சொல். அம்மா எப்பொழுதும் உன்னுடன் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கவலைப்படாதே என்பார். அம்மாவின் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் தைரியம் அளித்தன. எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்க தகுதியற்றவள். சில நேரங்களில் வழியில் யாராவது முரட்டுத்தனமான ஆளை பார்த்தாலே எனக்கு தூரத்திலிருந்தே கை கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். எனக்கு என்ன செய்வதென்றே புரியாது. நான் வளரும்போதே என்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் இப்படியே இருந்தால் இந்த உலகத்துடன் போராட முடியாது என்று. எனது இந்த பழக்கத்தின் காரணமாக எனது பள்ளி நண்பர்கள் கூட என்னை பற்றி கேலி செய்தார்கள். எனக்கு கிணற்று தவளை என்று பட்டப்பெயர் வைத்து அதை கொண்டே அழைக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொல்லி அழைப்பது எனக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது. அதை நான் முடிந்த அளவிற்கு மாற்றவும் முயற்சி செய்தேன். அதனால்தான் எனக்கு பயமாக இருந்த இடங்களிலும் கூட நான் தைரியத்தை திரட்டி அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முயன்றேன். ஒரு நாள் எங்கள் பள்ளியில் இருந்து கொடைக்கானல் சுற்றுலா செல்வதாக அறிவிக்கப்பட்டது. பயத்தின் காரணமாக இதுவரை எந்த சுற்றுலாவிற்கும் நான் சென்றது கிடையாது. இந்த முறை நானும் சுற்றுலா செல்வதற்கு ஆசைப்பட்டேன். அப்பா அம்மாவிடமும் சுற்றுலாவை பற்றி சொல்ல முதலில் அவர்கள் நான் செல்வதற்கு மறுத்தார்கள். ஆனால் நான் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டேன். நீங்கள் என்னை சுற்றுலாவிற்கு அனுப்ப வேண்டும். நானும் எனது நண்பர்களுடன் சில நேரம் செலவிட விரும்புகிறேன். எந்த உதவியும் இல்லாமல் தனியாக சுற்றி வர விரும்புகிறேன் என்றேன். ஆனால் எனது அம்மா அப்பா அதை ஏற்க தயாராக இல்லை. பிறகு நான் அவர்களிடம் விளக்கினேன். நீங்கள் என்னை தனியாக வெளியே செல்ல அனுமதிக்காவிட்டால் நான் இன்னும் அதிகமாக பயந்து போவேன். ஒருபுறம் நீங்கள் என்னை தைரியமான பெண்ணாக மாறச் சொல்கிறீர்கள். ஆனால் மறுபுறம் என்னை எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள அனுமதிப்பதில்லை. அப்படியானால் எனக்கு எப்படி தைரியம் வரும்? எல்லா இடத்திலும் நீங்களே எனக்கு ஆதரவாக இருந்தால் நான் எப்படி தைரியமாக வளர முடியும் என்று சற்று கோபமாகவே கேட்டேன். எனது வார்த்தைகளை கேட்டு எனது அப்பா அம்மா இருவருமே கலங்கித்தான் போனார்கள். நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டவளாக ஆனதற்கு அவர்கள்தான் காரணம். ஏனெனில் சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளை என்றும் மிகவும் பாதுகாப்பாக வளர்த்து விட்டனர். யாரோடு பேசுவதையோ அல்லது விளையாடுவதையோ கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்லாது, வெளியில் சென்றால் அப்படி நடந்துவிடும், இப்படி நடந்துவிடும் என்று பயம் கலந்த வார்த்தைகளை மட்டுமே கூறி வந்தனர். அதனால்தான் என்னையும் அறியாமல் எனக்குள் பயம் குடியேறிவிட்டது. இது என்னையும் ஆட்கொண்டு விட்டது. அப்பா என்னிடம், நீ சரியாகத்தான் சொல்கிறாய் நீலா, நாங்களே உன்னை தைரியமாக இருக்கச் சொல்கிறோம், ஆனால் நாங்களே உன்னை பலவீனமாக்குகிறோம் என்றார். அதன் பிறகு அவர்கள் கொடைக்கானல் செல்ல அனுமதி வழங்கினார்கள். நானும் என் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வேன் என்றும்
எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பேன் என்றும், என் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மட்டுமே இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தேன். இதைப் பற்றி நானும் எனது நண்பர்களிடம் சொன்னேன். அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் எனது அப்பா அம்மாவை பற்றி அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். என்னை வெளியில் எங்கும் அனுப்ப மாட்டார்கள் என்று. அதன் பிறகு நான் என் நண்பர்களுடன் கொடைக்கானல் சென்றேன். அங்கு சென்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் அது. ஆனால் எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையின் மோசமான நாட்களும் இப்பொழுதுதான் தொடங்கப் போகின்றன என்று. நான் கொடைக்கானலிலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது என் வீட்டில் நிறைய மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்களின் முகங்களில் துக்கம் தெரிந்தது. எனக்கு ஒரு பயம் கலந்த உணர்வு ஏற்பட்டது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. எனக்கு எதுவும் புரியவில்லை. என் வீட்டில் ஏன் இவ்வளவு பேர் திடீரென வந்தார்கள்? நான் உள்ளே நகர்ந்தபோது அழுகையின் ஒலிகள் காற்றில் கலந்து என் இதயத்தை பிளந்தன. ஒவ்வொரு கூச்சலும் என் உடலை நடுங்க வைத்தது. என்ன நடக்கிறது? என் கால்கள் என்னை முன்னால் இழுத்துச் சென்றன. ஆனால் நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கை கால்கள் பலவீனமடைந்தன. என் மூச்சு தடைப்பட்டது. என் உடல் தரையில் சரிந்தது. என் முன்னால் என் அப்பா, என் அம்மா மற்றும் அண்ணனின் பிணங்கள் கிடந்தன. அவர்களின் முகங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் என் உள்ளம் அமைதியை இழந்தது. என் கண்கள் அவர்களை பார்த்தன. ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுத்தது. இது ஒரு கனவு என்று நினைத்தேன். ஆனால் கனவு அல்ல, அது நிஜம். என் உலகமே சரிந்துவிட்டது. நான் உணர்விழந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் உணர்வு பெற்றபொழுது என் மாமி என்னை தாங்கிக் கொண்டிருந்தார். அவரது கைகள் நடுங்கின. ஆனால் அவர் என்னை விடவில்லை. எனக்கு அழத் தெரியவில்லை. என் கண்கள் உலர்ந்திருந்தன. என் உள்ளம் பாறையாக இருந்தது. என் உறவினர்கள் என்னை அழ வைக்க முயற்சித்தனர். ஆனால் என் கண்ணீர் வற்றிவிட்டது. ஒரே நாளில் என் வாழ்க்கையின் அடித்தளமே சரிந்துவிட்டது. சிறிது நேரம் கழித்து என் அம்மா, அப்பா மற்றும் அண்ணனின் பிணங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு எடுத்துச் செல்லத் தொடங்கினார்கள். அந்த காட்சியை பார்த்ததும் என் உள்ளம் பிளந்து போனது. நான் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினேன். அம்மா, அப்பா, அண்ணா என்று கத்திக்கொண்டே இருந்தேன். என் குரல் காற்றில் கலந்து என் துயரத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் சிலர் என்னை பலவந்தமாக பிடித்து கொண்டன. என் கை கால்கள் துடித்தன. ஆனால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. என் கண்களுக்கு முன்னால் என் குடும்பமே என்னை என்றென்றும் விட்டுச் சென்றது. அந்த நிமிடம் என் உலகமே இருண்டு விட்டது. பின்னர் தான் எனக்கு தெரிந்தது, என் அம்மா, அப்பா மற்றும் அண்ணன் ஒரு விழாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களின் கார் ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கியது. அந்த விபத்தில் அவர்கள் அங்கேயே இறந்து விட்டார்கள் என்று என் மனதில் ஒரே கேள்வி, ஏன் ஏன் இப்படி நடந்தது என்று. ஆனால் பதில் எதுவும் இல்லை. என் குடும்பத்தை இழந்த துயரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நான் அழுது கொண்டே கடவுளிடம், நீங்கள் என் குடும்பத்தை இழக்க வைக்க வேண்டும் என்றால் என்னையையும் கொன்றிருக்கலாம். ஏன் என்னை உயிரோடு வைத்தீர்கள்? நான் தனியாக எப்படி வாழ்வேன்? எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படி வாழ்வேன் என்று. நான் இதுவரை என் அம்மா அப்பா அரவணைப்பில் வளர்ந்தவள். இப்பொழுது என் மனதில் ஒரு பெரிய கேள்வி, என் மீதமுள்ள வாழ்க்கையை எப்படி கடத்துவேன்? என் மனம் குழப்பத்தில் மூழ்கியது. என் உள்ளம் பாறையாக இருந்தது. ஆனால் என் கண்கள் மட்டும் கண்ணீரை வடித்தன. சிறு சிறு விஷயங்களுக்கே நான் அழ ஆரம்பித்து விட்டேன். யாராவது என்னிடம் சற்று உரத்த குரலில் பேசினாலும் என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். கண்களில் நீர் வந்துவிடும். என் உள்ளம் மிகவும் பலவீனமாகிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு என் மாமா மற்றும் மாமி என்னை அவர்களின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். என் மாமா பக்கத்து நகரத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மாமியும் அதே நகரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் என் அப்பா அம்மாவைப் போல பணக்காரர்கள் இல்லை. ஆனாலும் அவர்கள் என்னை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் செலவுகளை சமாளிக்க அவர்கள் தங்கள் வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டிருந்தார்கள். அங்கு 2-3 வாடகைதாரர்களும் இருந்தார்கள். அவர்களின் வீடு சிறிதாக இருந்தாலும் எனக்கென்று மாடியில் ஒரு அறையையும் ஒதுக்கி கொடுத்தார்கள். அது எனக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. ஆனால் என் மனதில் இருந்த புண் மட்டும் ஆறவில்லை. என் மாமா மாமிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் ஆகாஷ். அவன் என்னை விட 2 வயது மூத்தவன். அவனுக்கு நான் அவன் வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை என்று தோன்றியது. அவன் என்னிடம் சரியாக பேசுவதே இல்லை. மிகவும் அவசியமான ஒன்று இருந்தால் மட்டுமே பேசுவான். அதற்கு மேல் அவன் எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை.
அவன் எப்பொழுதும் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருப்பான். அந்த பார்வையில் ஒரு கடுமையும் அலட்சியமும் இருந்தன. அது என்னை மேலும் தனிமைப்படுத்தியது. என் மாமா மற்றும் மாமி இருவரும் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் என்னை மிகவும் அன்பாக நடத்தினார்கள். என்னை தங்கள் மகளைப் போல நடத்தினார்கள். என் மாமிக்கு தெரியும் நான் எளிதில் பயப்படுவேன் என்று. அதனால்தான் அவர்கள் என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஆகாஷின் மௌனம் மட்டும் என்னை உள்ளூர உதைத்தது. எனக்கு அவர்கள் சில அறிவுறுத்தல்கள் கொடுத்தார்கள். நீ அறையின் கதவை எப்பொழுதும் பூட்டக்கூடாது என்று. என் மாமா என்னை அந்த நகரத்தில் உள்ள மற்றொரு பள்ளியில் சேர்த்து விட்டார். நானும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் எப்பொழுதும் நான் மிகவும் சோகமாக இருந்தேன். ஒரு விசித்திரமான மௌனம் என்னை சூழ்ந்திருந்தது. நான் பள்ளியில் யாருடனும் நட்பு கொள்ளவில்லை. என் மனம் எப்பொழுதும் என் குடும்பத்தை நினைத்து கொண்டிருந்தது. மெதுவாக நான் மாமா மாமியின் வீட்டில் 1 மாதம் கழித்து விட்டேன். ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தபொழுது என் மாமியுடன் என் வயது ஒரு பெண் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகை எனக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் என் மனதில் எப்பொழுதும் துயரம் மேலோங்கி இருந்தது. என் முகத்தில் புன்னகையின் அடையாளம் முற்றிலும் மறைந்து விட்டது. நான் மௌனமாக என் அறைக்குச் சென்று உடைகளை மாற்ற ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து என் மாமி என்னை வெளியே அழைத்தார். அவர் சொன்னார், "இவளை பார், இவளின் பெயர் சாலு. நமது வீட்டிற்கு புதிதாக வாடகைக்கு வந்திருக்கிறார்கள். இவள் அவர்களின் மகள். இவள் உன் வயதில் ஒத்தவளாக இருக்கிறாள். நீ விரும்பினால் இவளுடன் நட்பு கொள்ளலாம்" என்றார். நானும் சிறிது நேரம் மாமியின் சொல்லுக்காக அவளுடன் அமர்ந்தேன். அவளும் சிறிது நேரம் வரை பேசி இருந்துவிட்டு பிறகு தனது வீட்டிற்கு சென்று விட்டாள். என் சராசரி வாழ்க்கை இதுதான். காலையில் எழுந்து பள்ளிக்கு செல்வேன். பள்ளியிலிருந்து திரும்பி பள்ளி பாடங்களை முடிப்பேன். மாலையில் மாமி அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் கொஞ்சம் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு மௌனமாக இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொள்வேன். அடுத்த நாள் என் மாமா வீட்டிற்கு வந்தார். அவர் சொன்னார், "என் கம்பெனி என்னை இங்கேயே மாற்றிவிட்டது. இனி நான் இங்கேயே வேலை செய்வேன்." இந்த செய்தியை கேட்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதுவரை அவர் பக்கத்து நகரில்தான் தங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது சாலுவுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. நான் அவளுடன் பேச ஆரம்பித்தேன். 2, 3 நாட்களுக்கு பிறகு என் மாமிக்கு அவளது உறவினர்கள் வீட்டில் திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் என்னிடம், "நீ வீட்டை கவனித்துக்கொள்" என்று சொல்லிவிட்டு போனாள். அன்று இரவு நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என் அறைக்குச் சென்று மௌனமாக படுத்துக்கொண்டேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். என் மனதில் என் கடந்த காலத்தின் துயரமான நினைவுகள் உலாவிக் கொண்டிருந்தன. அப்பொழுது திடீரென்று யாரோ என் படுக்கையில் அமர்ந்திருப்பதைப் போல தோன்றியது. நான் பார்த்து பயந்து இருளில் இங்குமங்கும் பார்த்தேன். ஆனால் அது என் மனதின் பிரமை என்று நினைத்து மௌனமாக படுத்துக்கொண்டேன். 5 நிமிடங்களுக்கு பிறகு யாரோ என் வாயை பலமாக அடைத்தார்கள். நான் கத்த முயன்றேன். ஆனால் அவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து ஒரு விசித்திரமான குரலில் அவர் என்னிடம், "நீ கத்தினால் உன் கழுத்தை வெட்டிவிடுவேன். அதனால் அசையாதே" என்றார். பயத்தால் என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. எனக்கு கடுமையான வியர்வை வந்தது. என் மனம் வேகமாக அடித்து கொண்டது. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. அந்த மனிதன் என்னுடன் செய்ய ஆரம்பித்தது நான் கனவில் கூட நினைத்திருக்க முடியாத ஒன்று. அவன் ஒவ்வொரு ஆடையாக கழற்ற ஆரம்பித்தான். என்னை தவறான இடங்களில் பலமாக அழுத்தத் தொடங்கினான். நான் மிகவும் பயந்து போனேன். என் தொண்டையிலிருந்து ஒரு சிறிய ஒலி கூட வரவில்லை. அவன் என்னுடன் தனது இஷ்டப்படி நடந்து கொண்டிருந்தான். அதன் பிறகு திடீரென என் ஆடைகளை கழற்றினான். என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் என்ன செய்வதென்று புரியவில்லை. என் கண்களில் நீர் வழிந்தது. பயத்தின் காரணமாக என் குரல் வெளியே வரவில்லை. என் இதயம் மிக வேகமாக அடித்து கொண்டிருந்தது. எனக்கு இதய அடைப்பு வந்துவிடும் போல் இருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தது. நான் கொஞ்சம் தைரியம் கொண்டு அவனை பின்னால் தள்ள முயன்றேன். ஆனால் அவன் மீண்டும் என் கழுத்தில் கத்தியை வைத்தான். இப்பொழுது நான் மிகவும் பயந்து போனேன். ஒரு கட்டத்தில் நான் அவனிடம் தோற்றுப்போனேன். அதன் பிறகு சில நிமிடங்கள் வரை அவன் என்னுடன் அந்த செயல்களை செய்து கொண்டிருந்தான். நான் ஒரு உயிரற்ற பிணம் போல படுத்திருந்தேன். என் மனம் முற்றிலும் மரத்து போயிருந்தது. என் உடல் மட்டும் இங்கே இருந்தது. ஆனால் என் ஆன்மா எங்கோ மறைந்துவிட்டது. காலை அவன் எங்கோ மறைந்து விட்டான். அவன் எங்கே போனான் என்று எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு நான் என் ஆடைகளை சரி செய்தேன். என் கை கால்கள் நடுங்கின.
என் உடல் முழுவதும் வலி பிடித்திருந்தது. நான் என் அறையின் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டேன். என் மனம் மீண்டும் மீண்டும் என் குடும்பத்தை நினைத்துக் கொண்டிருந்தது. என் அம்மா, அப்பா, அண்ணன் அவர்கள் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. நான் தனியாக இருந்தேன். காலையில் எழுந்தபோது என் மாமி வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டார். என் நிலைமையை பார்த்து அவர் என்னிடம் கேட்டார், "நீலா, என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையா?" என்று. அவரை பார்த்ததும் எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் அழுது கொண்டே அவரை கட்டி அணைத்தேன். நான் அழுவதை பார்த்து அவர் கொஞ்சம் பயந்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். ஆனால் நான் பயத்தால் அவரிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் நினைத்தேன், நான் சொன்னால் அவர்கள் என்னை நம்புவார்களா? அவர்களால் என்னை காப்பாற்ற முடியுமா என மனம் மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் மூழ்கியது. இவர்களிடம் எல்லாவற்றையும் சொன்னால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் யார் என்றே எனக்கு தெரியவில்லை. பிறகு நான் அவரிடம் பொய் சொன்னேன். அம்மா, அப்பாவின் நினைவு வருகிறது என்று. அதன் பிறகு அவர் என்னை சமாதானப்படுத்தினார். அன்று இரவும் வந்தது. எனக்கும் பயம் வந்துவிட்டது. நான் என் மாமியிடம் கேட்டேன், நான் என் அறைக்கதவை பூட்டிக் கொள்ளலாமா என்று. ஆனால் என் மாமா மற்றும் மாமி இருவரும் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நீ சாந்தமாக படுத்துக்கொள். இரவில் ஏதாவது நடந்தால் எங்களை அழைத்துக்கொள். நடு இரவில் நாங்களும் உன்னை கவனிப்பதற்காக உன் அறைக்கு வருவோம் என்றார். அவர்கள் மறுத்துவிட்டதால் நான் என் அறையின் கதவை பூட்டவில்லை. ஆனால் முழு இரவும் நான் பயத்தில் கிடந்தேன். கடவுளின் கருணையால் அந்த இரவு என்னுடன் எதுவும் நடக்கவில்லை. 2-3 நாட்களுக்கு பிறகு நான் என் வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று என் மாமாவின் மகன் ஆகாஷ் என் அறைக்குள் வந்தான். அவன் என்னிடம், "சாக்லேட் சாப்பிடுகிறாயா?" என்றான். அவனை என் அறையில் பார்த்ததும் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏனென்றால் இதற்கு முன்பு அவன் என்னிடம் பேசியதே இல்லை. என் அறைக்கு வந்ததும் இல்லை. அவனின் குரலில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அது என்னை மேலும் பதற்றமாக்கியது. நானும் அவனை பார்த்து, "இல்லை, வேண்டாம்" என்றேன். ஆனால் அவன் என் அறையில் நின்று கொண்டே இருந்தான். அவனின் பார்வை என்னை உள்ளுர பயமுறுத்தியது. நான் என்ன செய்வதென்று புரியவில்லை. பிறகு அவன் என்னிடம் சொன்னான், "நான் என் நண்பர்களுடன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு செல்கிறேன். நீயும் வருவாயா?" என்றான். நான் பார்ட்டிக்கு செல்வதற்கும் மறுத்துவிட்டேன். நான் அவனிடம் எனது உடல்நிலை சரியில்லை என்று அவனை அனுப்பி வைத்தேன். அவன் சென்ற பிறகு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய குணம் எப்படி திடீரென மாறிவிட்டது? இதுவரை அவன் என்னிடம் பேசியதே இல்லை. இன்று திடீரென்று அவன் என்னை சாப்பிட கேட்கிறான். மேலும் அவன் என்னை தனது பார்ட்டிக்கு அழைத்துச் செல்ல தயாராக இருக்கின்றான். இது என்னை மேலும் சந்தேகத்தில் ஆழ்த்தியது. எப்படி திடீரென்று இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது? என் மனதில் இப்பொழுது இதுதான் சுற்றி கொண்டிருந்தது. இவன்தான் என்னுடன் அந்த செயல்களை செய்தானா என்ற சந்தேகம் வந்தது. எனக்கு அதுவரை தெரிந்திருந்தது என்னவென்றால், என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் வெளியிலிருந்து வந்தவனாக இருக்க முடியாது என்பதுதான். அதே இரவு நான் மௌனமாக என் அறையில் படுத்திருந்தேன். அப்பொழுது திடீரென்று அதே மனிதன் மீண்டும் என் அறைக்குள் வந்தான். அவன் என் கழுத்தில் கத்தியை வைத்து அதே மிரட்டலை மீண்டும் செய்தான். என் நிலைமை மீண்டும் மோசமாகிக் கொண்டிருந்தது. அவன் முழு இரவும் என்னுடன் அந்த செயலை செய்து கொண்டிருந்தான். பிறகு திடீரென்று இருளில் எங்கேயோ மறைந்து விடுவான். எனக்கு எதுவும் புரியவில்லை. என் மனம் மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் மூழ்கியது. நான் என்ன செய்வது என்றும் புரியவில்லை. என் மாமா, மாமியிடம் சொல்ல வேண்டுமா? அவர்கள் என்னை நம்புவார்களா? அல்லது இது என் மனதின் பிரமையா? இந்த கேள்விகள் என் மனதை சுற்றி வளைத்து கொண்டிருந்தன. என்னுடன் இது ஏன் நடக்கிறது என்று நான் அழுது கொண்டே எனது அப்பா, அம்மாவை நினைத்தேன். "நீங்கள் என்னை விட்டு ஏன் போனீர்கள்? இந்த உலகம் மிகவும் கொடூரமானது. நீங்களும் என்னை உங்களுடன் அழைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், உங்கள் மகளின் நிலைமையை பாருங்கள்" என்று அழுது கொண்டிருந்தேன். ஒரு நாள் பள்ளியில் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு விளக்கினார். "நீங்கள் இப்பொழுது பெரியவர்களாகிவிட்டீர்கள். இந்த சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பலவீனத்தின் காரணமாக தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவர்களை எதிர்கொள்ள தைரியம் காட்டுவதில்லை. எப்பொழுதாவது யாராவது உங்களுடன் தவறாக நடந்து கொண்டால் தைரியமாக இருங்கள். அவர்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களிடமும் ஆசிரியர்களிடமோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள்" என்றார்.
அவரின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நான் நினைத்தேன், இனி நான் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். மாலையில் நான் சோபாவில் மௌனமாக உட்கார்ந்து இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் யார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று என் மாமா என்னிடம் மிகவும் அருகில் வந்து உட்கார்ந்தார். என் தோளில் கை வைத்து, "நீலா, என்ன விஷயம்? நீ ஏன் இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றாய்?" என்று கேட்டார். என் மாமா என்னை தொட்டதும் எனக்கு ஒரு விசித்திரமான பயம் உண்டானது. எனக்கு அந்த மனிதன் தொட்டதைப் போலவே உணர்ந்தேன். அவர் என்னிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் அவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன், என்னுடன் அதை செய்தவர் என் மாமாதானா என்று. அப்பொழுது என் மாமி என்னிடம் வந்தார். அவர் என்னை அசைத்து, "நீலா, உன் மாமா உன்னிடம் ஏதோ கேட்கிறார். என்ன விஷயம்? நானும் பார்க்கிறேன். நீ மிகவும் மௌனமாக இருக்கின்றாய். உன் மனதில் ஏதாவது இருந்தால் எங்களிடம் சொல்லலாம்" என்றார். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பு என் மாமா என் கைகளை தனது கைகளால் பிடித்து, "ஆமாம், சொல், என்ன விஷயம்?" என்றார். எனக்கு அருவருப்பு ஏற்பட்டது. நான் பயந்தேன். உடனடியாக எனது கைகளை அவர் கைகளிலிருந்து விடுவித்து, "ஒன்றுமில்லை, எனக்கு வீட்டுப்பாடம் செய்ய வேண்டும்" என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு ஓடினேன். என் அறையின் கதவுகளை மூடிக்கொண்டு நான் நீண்ட நேரம் அழுதேன். அப்பொழுது எனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது, என்னுடன் அந்த செயலை செய்தவர் வேறு யாருமல்ல, என் மாமாதான் என்று. ஏனென்றால் அவர் தொட்ட முறை அந்த மனிதனைப் போலவே இருந்தது. என் மாமாவின் மேல் அருவருப்பு ஏற்பட்டது. அவர் மீது கோபம் வந்தது. அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கூட நினைத்தேன். அவர் இவ்வளவு தாழ்ந்த மனிதராக இருக்க முடியும் என்று நான் நினைத்ததே இல்லை. என் இதயம் வெறுத்து போனது. என்னை பாதுகாக்க வேண்டிய நபரே இப்படி நாசம் செய்கிறாரே என்று. இவை அனைத்தும் யோசித்து வெகு நேரம் உறங்காமல் படுத்திருந்தேன். இரவு நான் படுத்திருக்கும் பொழுது அதே மனிதன் மீண்டும் என் அறைக்குள் வந்தான். அவன் என்னுடன் அந்த செயலை செய்ய தொடங்கினான். ஆனால் இன்று நான் என்னில் கொஞ்சம் தைரியத்தை கொண்டேன். அவன் என்னுடன் அந்த செயலை தொடங்கியதும் நான் அவனிடமிருந்து போராடி அருகிலிருந்த விளக்கை எரிய விட்டேன். அறையில் ஒளி வந்ததும் அவனை பார்க்க அவன் முகமூடி அணிந்திருந்தான். நான் அவனிடம், "என் மாமியிடம் சொல்லிவிடுவேன், கிட்டே வராதே" என்றேன். ஆனால் அதற்கெல்லாம் அவன் பயப்படுவது போல தோன்றவில்லை. என் அருகில் வந்து என் முகத்தில் ஓங்கி அறைந்தான். பிறகு அவன் தன் போனை எடுத்து ஒரு வீடியோவை காண்பித்தான். அதில் நான் அரை நிர்வாணமாக குளிப்பதைப் போல இருந்தது. அவன் என்னிடம் சொன்னான், "இனி நீ உன் வாயை திறந்தால் நான் இந்த படத்தை எல்லோருக்கும் காட்டிவிடுவேன். உன் பெயரை கெடுத்து விடுவேன். நான் சொல்வதை செய்தால் உனக்கு நல்லது. இல்லையென்றால் உன்னோடு சேர்த்து உனது மாமியின் மானமும் போய்விடும். அவரின் வீடியோக்களும் என்னிடம் உள்ளது" என்றான். அவன் என்னிடம், "நீ விளக்கை ஏற்றியது நல்லதாயிற்று. நான் இருளில் இதை செய்து சலித்து போய்விட்டேன். இப்பொழுது நான் ஒளியில் உன்னை பார்த்து ரசித்து உன்னுடன் இருக்க வேண்டும். நீயும் என்னுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நான் என்ன செய்வேன் என்று உனக்கே தெரியும்" என்றார். நான் அவனிடம் கெஞ்சினேன். ஆனால் அவன் என் வேண்டுகோளை ஏற்கவில்லை. அவன் என்னை அடித்து கட்டிலில் படுக்க வைத்தான். பிறகு என்னை நாசமாக்கத் தொடங்கினான். நான் எங்கே கத்திவிடுவேன் என்று வாயை பொத்திக் கொண்டான். திடீரென்று ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. நான் கனவில் கூட நினைத்திருக்க முடியாத ஒன்று. அவன் என்னுடன் தன் விருப்பத்தை தொடங்கியதும் என் மாமி பின்னால் இருந்து அவனை பிடித்து இழுத்தாள். நான் உடனே எனது ஆடைகளை அணிந்து வெளியே ஓடினேன். என் மாமி அவனை கடுமையாக அடித்தாள். என் மாமி அவனை அடிக்க ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு ஆகாஷ் கூட அறையிலிருந்து வெளியே வந்தான். இதை பார்த்ததும் எனக்கு புரிந்துவிட்டது, என்னுடன் இதை செய்தவன் ஆகாஷ் அல்ல என்று. இதை செய்தவன் என் மாமாதான். ஏனென்றால் நான் விளக்கை ஏற்றிய போது அந்த மனிதன் கருப்பு நிற முகமூடியை அணிந்திருந்தான். அதனால் அவனுடைய முகம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் திடீரென்று என் மாமாவும் அறையிலிருந்து வெளியே வந்தார். அவரை பார்த்து நான் குழப்பமடைந்தேன். இதுவரை என் மாமாவைத்தான் குற்றவாளியாக நினைத்திருந்தேன். ஆனால் என் மாமா குற்றவாளி அல்ல. அப்படியானால் என்னுடன் இதை செய்தவன் யார்? என் மாமா என் மாமியிடம் கேட்டார், "இவன் யார்? இவன் திருடனா?" என்று. என் மாமி சொன்னார், "இல்லை, இவன் நமது நீலாவுடன் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தான்" என்றார். இதை கேட்டதும் என் மாமா கோபத்தில் அவனை அடிக்க ஆரம்பித்தார். அவன் தன் முகமூடியை இறுக்கமாக பிடித்து கொண்டான். என் மாமா மற்றும் அதை மாமி இழுக்க முயற்சித்தார்கள். அப்பொழுது ஆகாஷும் அவர்களுக்கு உதவினான். மூவரும் சேர்ந்து அவனுடைய முகமூடியை அவனுடைய முகத்திலிருந்து கழற்றினார்கள்.
அந்த மனிதனின் முகம் எங்கள் முன் தெரிந்ததும் நாங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தோம். என் மாமி சொன்னார், இவன் சாலுவின் அப்பா என்று. அதன் பிறகு நாங்கள் அனைவரும் சில நிமிடங்கள் அப்படியே உறைந்து நின்றோம். அந்த மனிதன் தப்பிக்க முயற்சித்தான். ஆனால் என் மாமா அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டார். ஆகாஷின் உதவியுடன் என் மாமா அவனை ஒரு நாற்காலியில் கட்டினார். சிறிது நேரம் கழித்து என் மாமா போலீசுக்கு போன் செய்து வீட்டிற்கு அழைத்தார். சாலுவின் அம்மாவையும் என் மாமி வீட்டிற்கு அழைத்தார். அவர்களுக்கு முழு நிகழ்வையும் விளக்கினார். சாலுவின் அம்மா இதை நம்ப மறுத்துவிட்டார். சாலு பரிதாபமாக அழுது கொண்டிருந்தார். பிறகு போலீஸ் சாலுவின் அப்பாவை கைது செய்து அழைத்து சென்றபோது நாங்களும் அவர்களுடன் சென்றோம். போலீஸ் என் மாமியின் புகாரை பதிவு செய்தார்கள். என் மாமி போலீசாரை நோக்கி, இவன் சீலாவுடன் தவறான செயல்களை செய்ய முயற்சித்தான். ஆனால் நான் அவனை முன்கூட்டியே பிடித்து விட்டேன் என்றார். அவரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. அவரின் முகத்திலும் கோபமும் வெறிப்பும் தெரிந்தன. அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்து என் இதயத்தை கிழித்தன. நான் அங்கே நின்றேன். என் கால்கள் நடுங்கின. என் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. என் மனதில் ஒரே குழப்பம். நான் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். என் குரல் கேட்டதும் அங்கே இருந்த அனைவரும் என்னை பார்த்தார்கள். மாமி, இவன் என்னுடன் இன்று மட்டும் இப்படி செய்யவில்லை. நான் கண்ணீரில் மூழ்கிய குரலில் கூறினேன். இவன் பலமுறை இதைப்போல செய்து கொண்டிருக்கின்றான் என்றேன். என் வார்த்தைகள் அறையில் எதிரொலித்தன. அந்த வினாடிகள் அங்கே இருந்த அனைவரின் முகங்களும் வெளிரின. அவர்களின் கண்களில் அதிர்ச்சியும் கலக்கமும் தெரிந்தன. என் மாமா மற்றும் மாமியின் கண்களில் நீர் துளிர்த்தது. அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் என்னை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் ஒரு பரிதாபம் இருந்தது. போலீசார் என்னை அன்பாக அணுகினார்கள். அவர்களில் ஒருவர் என்னிடம் வந்து மெதுவாக கேட்டார், பெண்ணே, நடந்ததை தெளிவாக சொல். நாங்கள் உன்னை புரிந்து கொள்கிறோம் என்றார். அவரின் குரலில் ஒரு ஆறுதல் இருந்தது. நான் அவரிடம் இதுவரை நடந்த அனைத்தையும் சொன்னேன். என் குரல் நடுங்கியது. என் வார்த்தைகள் தடுமாறின. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடித்தேன். அப்போது போலீசார் சாலுவின் அப்பாவை நோக்கி திரும்பினார்கள். அவர்களின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டது. அவர்கள் அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் பதிந்தன. அந்த நேரத்தில் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பித்தான். அவன் போலீசாரிடம் சொன்னான், நான் இந்த பெண்ணை முதல் முறையாக பார்த்த பொழுதே எனக்கு அவள் மீது ஆசை வந்துவிட்டது. நான் மெதுவாக அவளை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அந்த பெண் மிகவும் அமைதியானவள் மற்றும் பயந்தாங்கொள்ளி. பிறகு சாலுவிடம் அவளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன். இவள் மிகவும் குறைவாக பேசுபவள், எளிதில் பயப்படுபவள். இவளுடைய மாமி இவளிடம் அறையின் கதவை உள்ளே இருந்து பூட்டக்கூடாது என்று சொல்லியிருந்தார் என்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். அவளது மாமி ஒரு திருமணத்திற்கு சென்று அன்று என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் குரல் நடுங்கியது. அவன் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. அவன் தொடர்ந்து சொன்னான், நான் மெதுவாக என் கத்தியை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தேன். நான் நினைத்ததை விட அவள் மிகவும் பயந்தாங்கொல்லியாக இருந்தாள். நான் அவளை மிரட்டியவுடன் ஒரே மிரட்டலில் பயந்து விட்டாள். அவள் என் முன் சரணடைந்தாள். அவள் ஒரு முறை என் முன் சரணடைந்தவுடன் எனக்கு தைரியம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் அடிக்கடி. அவன் வார்த்தைகள் அங்கேயே நின்றன. அந்த வினாடியில் அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அனைவரும் அதிர்ச்சியில் மூழ்கினார்கள். என் மாமா மற்றும் மாமியின் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் என்னை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் ஒரு பரிதாபம் இருந்தது. என் மாமி சொன்னார், அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருப்பதால் நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றோம். ஆனால் நேற்று இரவு எனக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டதால் மருத்துவர்களை எடுக்க சமையல் அறைக்கு சென்றேன். அப்பொழுதுதான் எனக்கு விசித்திரமான சத்தம் கேட்டு உடனே நீலாவின் அறைக்கு சென்று பார்த்தேன். அறைக்குள் சென்று நடப்பதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. என் மனதில் ஒரே குழப்பம். நான் உடனே அந்த மனிதரை பிடித்தேன் என்றார். போலீஸ் அந்த மனிதனிடம் சொன்னார்கள், உன் சொந்த மகள் இவள் வயதில்தான் இருக்கின்றாள். இதை செய்யும் பொழுது உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார். இதை கேட்டு அவன் முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். அவன் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த மன்னிப்பு என் இதயத்தை தொடவில்லை. என் மனதில் ஒரே கோபம். போலீஸ் என்னிடம் கேட்டார்கள், பெண்ணே, முதல் முறையாக இது நடந்த பொழுது நீ ஏன் உன் மாமியிடம் சொல்லவில்லை என கேட்க நான் அழ ஆரம்பித்தேன். என் கண்களில் கண்ணீர் ஒளிந்தது. நான் சொன்னேன், நான் மிகவும் பயந்து விட்டேன். அந்த பயத்தால் நான் யாரிடமும் எதுவும் சொல்ல தைரியம் இல்லை என்றேன். என் மாமி என்னை கட்டி அணைத்தார். அவர் என்னை சமாதானப்படுத்தினார்.
நானும் அவரை கட்டிப்பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தேன். மனதிற்குள் நானே என்னை குறைத்துக் கொண்டேன். நான் என் மாமா மற்றும் அவரது மகன் மீது சந்தேகப்பட்டேன். அதனால்தான் நான் இதை மாமியிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் நினைத்தேன், நான் அவர்களின் பெயரை என் மாமியிடம் சொன்னால் அவர் என் பக்கம் நிற்க மாட்டார் என்று. அதன் பிறகு போலீஸ் எனக்கு மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். சாலுவின் அப்பா குற்றம் நிரூபிக்கப்பட்டதும் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். என் மாமி என்னிடம் வாக்குறுதிகளை வாங்கினார். இனி நீ என்னிடம் எதையும் மறைக்க கூடாது என்று. என் வாழ்க்கையில் இவ்வளவு கெட்டது நடக்கும் என்று நான் எப்பொழுதும் நினைத்ததில்லை. பெண்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதில்லை. அவர்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்க எதிர்கொள்ள வேண்டும்.